ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அண்டு இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2025 மாடலுக்கான அட்வென்ச்சர் 390 எஸ் மாடல் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 390cc இப்போ இருக்கக்கூடிய அட்வென்ச்சர் செக்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய டாப் வேரியண்ட்டுங்க. ஸோ ஸ்போக் வீல்ஸ் வித்து டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து வரும், அப்போலோ டயர்ஸோட. அண்ட் பார்க்கவே நல்ல பயங்கர ஒரு அப்பீலிங்காக இருக்குது. அட் த சேம் டைம் பழைய 390க்கும் இந்த வண்டிக்கும் கம்ப்ளீட்டான ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்சஸாக தான் பைக் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட லென்த் நல்லாயிருக்கு, ஹைட் நல்லாயிருக்கு. அட் த சேம் டைம் நமக்கு வந்துட்டு இந்த ரைடிங் எக்னாமிக்ஸ் அப்படிங்கிறதுமே இந்த வண்டியில் வந்து பெட்டராக இருக்குது. ஈவன் நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டாலாக கொடுத்துருக்காங்க. முன்னாடி இருந்த செக்மெண்ட்டை விட எல்லாமே பெட்டர். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 855 சீட் ஹைட், பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 830 சீட் ஹைட்டு. ஸோ ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான ஒரு சீட் ஹைட். முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா 390 ஏறி உட்காந்தாலே நம்ம கால் எட்டாது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக கால் எட்டுற மாதிரி நல்ல பிளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பைக்கில். அட் த சேம் டைம் இந்த ஃப்ரண்ட்டோட இந்த டிசைன்ஸ் எல்லாமே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இது எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படியே இதுக்கு முன்னாடி நல்ல ஒரு சின்ன வைசர் செக்மெண்ட் இருந்த மாதிரி இருந்துச்சு. டிஎஃப்டி வந்து கீழே இந்த இடத்துல இருக்க மாதிரி இருக்கும். பட் இப்போ டிஎஃப்டியுமே நல்ல ஃபேஸுக்கு நேராக வந்து கொடுத்துருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. விங் ஷீல்டுமே நல்லா டாலராக இருக்குது. ஈவன் நான் பைக்கில் ஏறி உட்காரும்போது எனக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நெக் வைஸ் வருது. அட் த சேம் டைம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பழைய 390 கம்பேர் பண்ணும்போது அது இந்த அளவுக்கு தூரம் தான் இருந்திருக்கும். நல்ல வைடர் இருக்குது, நல்ல ஹைட் இருக்குது. இந்த ரைட் ரிவ்யூவில் நம்ம எல்லா விஷயங்களுமே ஓட்டி பார்க்கலாம். அண்ட் நல்ல ஃபங்க்ஷனலான சைட் மிரர்ஸ், நமக்கு சைட் மிரர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபங்க்ஷனலாக வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாவே கவர் ஆகுது. சைடில் என்ன வருது அப்படிங்கிறது எனக்கு பைக் நல்லாவே தெரியுது. டேங்க் நல்லா ரொம்ப ஸ்லீக்காக அப்படியே ஒல்லியாக வந்து கொண்டு போயிருக்காங்க. 14.5 லிட்டர்ஸ் ஒரு 15 லிட்டர் டேங்க் மாதிரி தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. 14.5 லிட்டரு. இதுக்கு முன்னாடி இருந்ததும் இதே தான். ஐ எக்ஸ்பெக்டட் ஒரு 17 லிட்டர்ஸ் எப்படி நம்ம ஹிமாலயன் 450 மாதிரி கொடுப்பாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஓகே, இட்ஸ் ஃபைன், நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே கால் வைக்கிற இடம்லாம் பயங்கர ஸ்லீக்காக இருக்குது. அண்ட் கம்பெனி ஃபிட்டட் உங்களுக்கு கிராஷ் கார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். நல்ல ஹேண்டில் பாருமே ரொம்ப டாலராக இல்லை, ஏன்னா சஸ்பென்ஷன் பயங்கர டாலர். உங்களுக்கு நல்ல கீழே வந்து கையை ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இந்த அளவுக்குலாம் கொடுக்கல, கீழால் நல்ல ஓரளவுக்கு ப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் நீங்கள் ஏறி நின்னால் கூட உங்களுக்கு இந்த ஹேண்டில் பார் வந்து அந்தளவுக்கு ஹைட்டடாக தெரியாது. ஸோ அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்கிற விதம் சூப்பராக இருக்குது பைக்கில். இந்த பைக்கில் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு அப்படியே ஓட்டிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் எல்லா விஷயத்தையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அந்த 390யோட அதே அந்த எக்ஸாக்ட் சவுண்ட் இருக்குது. இனிஷியல்ஸை பொறுத்த வரைக்கும் நான் 390 இப்போ நியூ ஜென்ரேஷன் வந்துச்சு இல்லையா, அதில் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இந்த வண்டி வந்து என்ஜின் அந்த ரொம்ப டார்க்கியாக பெப்பியாக இருக்காது. உங்களுக்கு எடுத்தோன்னே எப்படி இருக்குன்னா அந்த 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 ஒரு ஸ்லோனஸ் இருக்கும். ஏன்னா இந்த வண்டி கிட்டத்தட்ட உங்களுக்கு 45 bhp பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு லிட்டர்லி சூப்பர் பைக்குங்க இது. என்ட்ரி லெவல் சூப்பர் பைக். நீங்கள் ஒரு ஹோண்டாவில் நீங்கள் ஈவன் நீங்கள் ஒரு ஒரு NX 500 நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு வேறு ஏதோ பெனிலியில் 500 டைப் பண்ணாலும் உங்களுக்கு 5 lakhsக்கு மேலே இந்த வண்டியில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ்லாம் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் இருக்கக்கூடிய ஒரு பைக்கில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ், அதை வந்து இந்த வண்டியில் ரொம்பவே பக்காவாக வந்து பண்ணியிருக்காங்க. ஈவன் இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் செக்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லலாம் எலக்ட்ரிக் பைக்லேயே இருக்குது அப்படின்ட்டு. பட் இந்த வண்டியில் இது வந்து ஸ்பெஷலுங்க. ஒரு லாங் டூரர் அப்படின்ற செக்மெண்ட்டில் நீங்கள் போகும்போது இது ஈவன் இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும். ஈஸிலி மேனேஜபிள் சிட்டி ரைட்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி 390க்கு நான் கஷ்டப்பட்ட விஷயம் அந்த ஹைட்டு, சீட் ஹைட் பயங்கர டாலர். ஆனால் இந்த வண்டி எனக்கு அப்படி இல்லை. இது வந்து எப்படின்னா நல்லா குட்டியாக இருக்குது, அட் த சேம் டைம் நல்லா கணிச்சு ஓட்ட முடியும். நல்லா நான் டாலராக உட்காந்துருக்கேன் பைக்கில். நல்லா இருக்குது அந்த என்ஜினோட அந்த ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸுங்கிறது நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த 390ல என்ன மாதிரியான ஃபீல் இருந்துச்சோ அதே தான். பட் இன்னுமே எனக்கு வந்து கியரிங்கில் அந்த டார்க் நல்லா ஃபீல் ஆகுது வண்டியில். 5th கியரில் கூட அந்த 45-50ல் மெயின்டைன் பண்ணி போகலாம், அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. முன்னே வந்து கியரை கட் பண்ண வேண்டிய அந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குங்க. லைட்டாக லூஸாக இருக்குது, பட் அது பிரச்சனை இல்லை, நமக்கு இந்த மாதிரி நல்லாயிருக்கு.
பிரேக்ஸு தரமாக இருக்குது பிரேக்ஸு. ஃபியூவல் ரிசர்வு சரி. அந்த டிஎஃப்டியோட விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த டிஎஃப்டி நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன் 390ல். ஸோ அது எனக்கு வந்து ஓகேவாக இருக்கும். ஓகேவா மீன்ஸ் என்னென்னா நிறையா விஷயங்கள் இருக்கும், உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களும் இருக்குது, ஐ மீன் நீங்கள் யூஸ் பண்ணாத விஷயங்களும் இருக்குது. இது ஒரு 50-50 மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எல்லா விஷயங்களுமே கொடுத்துருப்பாங்க. ஈவன் பைக்கோட பர்ஃபார்மன்ஸ், நீங்கள் அந்த மோட்ஸ் சேஞ்ச் பண்ணுறதாகட்டும், உங்களுக்கு வந்துட்டு ரேஞ்ச் எல்லாமே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும். ஈவன் நிறையா விஷயங்கள் வந்து இந்த வண்டியில் பெட்டராக இருக்கும் கம்பேர் டு ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ். இந்த வெர்ஷன் அப்கிரேட் பண்ணும்போது எனக்கு பழைய 390 வந்துட்டு அப் டு மை மார்க்குன்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ கொடுத்துருப்பானுங்க. இந்த ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 4.5 லட்ச ரூபா வருதுங்க. இந்த மாடல் எஸ் மாடல் வந்து 4.5 லட்சம் வருது. பட் இந்த 4.5 லட்சத்துக்கு இவங்க என்னென்ன எதையுமே மிஸ் பண்ணலை. நீங்கள் ஒரு என்ட்ரி லெவலில் ஒரு சூப்பர் ஸ்போர்ட் டைப்பில் ஒரு ஆஃப் ரோடர் கம் அட்வென்ச்சர் மாடல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன்னா நான் இந்த 390 தான் சொல்லுவோம். அப்புறம் எனக்கு இதுலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு இதெல்லாம் தேவை இல்லை, எனக்கு இந்த அளவுக்கு தேவையில்லை. ஸோ நான் வந்துட்டு எனக்கு பேசிக்காக சில விஷயங்கள் இருந்தால் போதும். பேசிக்காக மீன்ஸ் லைக் நான் வந்துட்டு நான் ரொம்ப ஆஃப் ரோட் போக மாட்டேன். எனக்கு சிட்டி யூஸ் அண்ட் மோஸ்ட்லி நான் ஹைவேஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன்னா நீங்கள் எக்ஸ் மாடல் சூஸ் பண்ணலாம். எக்ஸ் மாடல் இதை விட 95,000 ஆர் 90,000 வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்குது உங்களுக்கு. இந்த வண்டி 4.5 லட்சம்னா அந்த வண்டி ஒரு 3,70,000 அந்த ரேஞ்சில் வந்து வரும். உங்களுக்கு டீசெண்டாக இருக்கும். இதே லுக்ஸு எக்னாமிக்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை, ஃபியூச்சர்ஸ் வைஸும் எந்த சேஞ்சஸும் இல்லை. இது ஆஃப் ரோடு ஓரியன்டாக இருக்குது கொஞ்சம். அது வந்து நமக்கு ஆன் ரோடில் கொஞ்சம் ஓரியன்டாக இருக்கும். 19 inches வீல் சைஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. போத் ஆஃப் த பைக்ஸ் ஆர் டியூப்லெஸ். ஸோ அது உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லாத ஒரே விஷயம். அண்ட் விண்ட் பிளாஸ்ட்டை பக்காவாக கட் அவுட் பண்ணுது. 68, 69 எனக்கு அந்தளவுக்கு தெரில. பட் இன் சிட்டி டிராஃபிக்ஸ் என் லெக்ஸில் ஹீட்டை நான் ஃபீல் பண்ணுறேன். 400 cc என்ஜின் இந்த அளவுக்கு டார்க் அண்ட் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க்கு சொல்ல மறந்துட்டோம். 39 Nm ஆஃப் டார்க்குங்க. எஸ், பெட்டர் டார்க். என்ன கேட்டால் பயங்கரமான டார்க் இது. ஓகே கியரை கட் டவுன் பண்ணியே ஆகணும் போல். அந்த கிளச்சிலேயே எனக்கு தெரிய வருது இதோடது. கொஞ்சம் டாப் ஸ்பீட் போய் பார்ப்போம். இவன் 100 டச் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்குங்க, நிஜமாக நல்லாயிருக்கு. இந்த எக்ஸ் மாடலை கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆஃப் ரோடு ஓரியன்ட். எந்த ஸ்பீட் பிரேக்கருக்கும் எனக்கு தெரியவே இல்லை. ஆக்சுவலாக ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. இதில் வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த வண்டியில் ஸ்போக் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அது இல்லாமல் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் டிஸ்க் பிரேக்ஸ். ஸோ அட்ஜஸ்டபிள் டிஸ்க் பிரேக்ஸ்னால் நீங்கள் ஒரு ஹார்ட் கோர் ஆஃப் ரோட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இதோட டிஸ்க் பிரேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக அந்த ஒரு சஸ்பென்ஷன் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு ரிவ்யூ வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இது ஒரு பெரிய விஷயம். மோஸ்ட்லி நல்ல ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆஃப் ரோட் பைக்ஸ் தான் அதெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இந்த வண்டியில் அவங்க கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி 14.5 liters. இதோட மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப ஆவரேஜாக உங்களுக்கு 24 to 25 அப்படிங்கிறது கிடைக்கிது. ஸோ இட்ஸ் ஹைலி ஓரியன்ட் ஆன் ஒரு ஹார்ட்கோர் ஆஃப் ரோடிங் அண்ட் ஹைவே டூரிங் அப்படின்றப்போ எனக்கு இந்த மைலேஜ் வந்து ஓகே. நீங்கள் இந்த அளவுக்கு மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நீங்கள் இந்த ஒரு செக்மெண்ட்டுக்கு வரீங்க. ஸோ அதனால் இதில் வந்து டீசெண்டாக ஒரு 26 ஆவரேஜுங்கிறப்போ எனக்கு அது வந்து ஓகேவாக தாங்கப்படுது. நல்லா இருக்குது. அந்த க்ரூஸ் பண்ணுறதுக்குலாம் இன்ஜின் செம்ம ஸ்மூத்தாக செம்ம ரிஃபைன்மெண்ட்டா. வாவ், ஜஸ்ட் வாவ். கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே நம்ம யூட்டர் அடித்து திரும்ப வருவோம். பயங்கரமாக இருக்குது இது. இங்கே போய்ட்டு ஒரு சின்ன யூட்டர்ன் போட்டுருவோம்.
எனக்கு தெரிஞ்ச சீட் ஹைட்டு வந்து செம்ம மேனேஜபிள் இந்த வண்டியில். ஏன்னா 830 mm 855 mm. எனக்கு இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டாக கால் எட்டுது இந்த வண்டியில், ரொம்பலாம் ஒன்றும் இல்லை. கியர் கட் டவுன் பண்ண தேவையில்லை, தேர்ட் கியர்லேருந்து எடுக்கிறேன். பழைய 390 அதை பண்ண முடியுமான்னு கேட்டால் டவுட்டு தான். ஆனால் இதில் நல்லா இருக்குது. சே, நான் வந்து ஹாரன் நினச்சி க்ரூஸ் கண்ட்ரோல் அழுத்திடுறேங்க, அதுதான் பட்டன். ஆக்சுவலாக க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து இந்த வண்டியில் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் வேரியண்ட்டில் வந்து கிடையாது, பட் இந்த வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஆஃப் பண்ணி இறக்கிருக்கோம். அப்போது ஒன்றுமே தெரிலிங்க சத்தியமாக. ஒரு ஜல்லி, ஒரு மண்ணி எல்லாம் இருக்குது, எதுவுமே தெரில. ராங் ரூட்டில் ஓட்டக்கூடாது, பட் உங்களுக்காக சும்மா டெஸ்ட் பண்ணி தான் கட்டுறேன். வேற மாதிரிங்க சத்தியம். கொஞ்சம் கூட தெரிலங்க, அந்த நீங்கள் ஆஃப் ரோடு ஓட்டுறீங்க அப்படின்றதே தெரில. பயங்கர கண்ட்ரோல் பைக்கு. ஈவன் பாருங்கள், KTM டிசர்வ் திஸ்ங்க. சே, சத்தியமாக வேறு மாதிரி. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது 390ல் அந்த LC4C என்ஜின் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஹை ஸ்பீட் ஆஃப் 45 bhp பவர் அண்ட் 39.6 Nm ஆஃப் டார்க். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், உங்களுக்கு வெட்டு அந்த ஸ்லிப்பர் கிளச் ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில். தென் அதுக்கப்புறமேட்டு இந்த எஸ் வேரியண்ட்டில் மட்டும், இந்த ஹை வேரியண்ட்டில் மட்டும் உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கிடைக்கிது. அண்ட் உங்களுக்கு நார்மல் வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நார்மல் வேரியண்ட்டுன்னு சொல்கிறது ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் தான், எக்ஸ் மாடல். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது. மற்றபடி எல்லா எலக்ட்ரிக்கல் ஃபியூச்சர்ஸுமே பைக்ஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு டபுள் LED ப்ரொஜெக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. செம்ம ஒரு த்ரோ அண்ட் செம்ம வந்து வித் இருக்கக்கூடிய ஒரு லைட்ஸ் இது. அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட்னஸ், சீட்டோட கம்ஃபர்ட்னஸ்மே ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப நேரோவான ஒரு ஒல்லியான ஒரு சீட்டு. ஸோ எங்கேயுமே பெரிய வித்தியாசங்கள் வந்து இல்லை. முன்னே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வைடரான சீட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் 855 mm ஆஃப் சீட் ஹைட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ஹைட் வந்து ஒரு கரெக்டாக மேனேஜபிள். அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இது இப்போ ஜாஸ்தி. ஸோ இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது வே பெட்டர் அண்ட் வே ஒரு குட் ஆப்ஷன்ஸ் ஃபார் ஆஃப் ரோட் லவர்ஸ் அண்டு ஹைவே டூரர்ஸ். பிகாஸ் இது ஒரு ஸ்போக் வீல்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டி இருக்குது. அட் த சேம் டைம் இது வந்து டியூப்லெஸ். ஸோ உங்களுக்கு டியூப்லெஸ்ஸாக இருக்கிறதுனால நீங்கள் எதுக்குமே பயப்பட தேவையில்லை. அதுக்கு தான் அந்த ஒரு 95,000 நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஓகேங்க, செம்ம ஒரு வண்டியாக தான் இருக்குது. இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் 4 lakhs, ஒரு 65,000 சம்திங் அந்த ஒரு ரேஞ்ச் வருது. இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் டிஸ்ட்ரிக்டை பொறுத்து மாறும். பட் ஆவரேஜாக நீங்கள் இந்த ப்ரைஸ் எடுத்துக்கோங்க. இதுலேயே நீங்கள் அந்த ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் எக்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு 95,000 கம்மியாக வரும். அது 3 lakh, ஐ திங்க் 3,70,000 75,000 அந்த ரேஞ்சில் வந்து அந்த வண்டி வருது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி தொடர்ந்து இன்னும் நம்ம சேனல் நிறைய பைக்ஸோட ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வண்டியை பற்றின உங்களோட தாட்ஸ் அண்ட் ஒரு 4.5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பைக் எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த பைக்கை வந்து சூஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை தொடர்ந்து நமக்குமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ எல்லாரையும் இன்னொரு சூப்பரான ஒரு நல்ல அட்டகாசமான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.